everybody. Hi. So welcome to Vedantu and now Shravanee ma'am. So today இன்னைக்கு இந்த particular sessionல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா எல்லா ஃபார்முலாவையுமே நம்ம one shotல we are going to complete. Okay? So are you all excited? So public examக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் வந்து இருக்கு. So chemistryக்கு நம்ம சேனல்ல தாறுமாறா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வந்து போயிட்டே இருக்கு இல்லையா? So ஏன் மேம் டிலே அப்படின்னா நம்ம சேனல்ல தம்ப்நெயில் போடுறவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. ஆல் ஃபார்முலாக்கு பதிலா ஆல் ப்ராப்ளம் ஒன் ஷாட்னு வந்து போட்டாங்க. அடே நானே 2 நாளா ஆல் ப்ராப்ளம் தாண்டா போயிட்டு இருக்கேன், 3வது நாளும் ப்ராப்ளம் போட்டா எவனும் வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தம்ப்நெயில மாத்தி விட்டு கொஞ்சம் கிளாஸ் டிலே பண்ணி வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்புறம் வந்து வந்தேன். சரியா? ஓகே சரியா? ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து ரீகால் பண்ண போறோம். சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி அழகா ஒரு பிடிஎஃப் ஆகும் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சாட்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்க என்ன பண்ணிக்கணும், மறக்காம அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே? சோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அதை நானே ஹேண்ட் ரிட்டனா பேப்பர்ல எழுதியிருக்கேன். சோ தட் நீங்க பிரிண்ட் அவுட்டும் போடலாம். நான் போர்ட்ல எழுதுறது நீங்க படிக்க வேணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிரிண்ட் அவுட் போட கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே? சோ அந்த பிடிஎஃப் நீங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து அழகா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் முடிஞ்சுமே இருக்கும், அதனால கவலைப்படாதீங்க, லைவ் முடிச்சிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ நான் காட்டிடுறேன் எதுக்கும். சோ நம்ம சேனல்ல இப்ப வீடியோ போயிட்டு இருக்கா. சோ வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல இதோ பாருங்க ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கேன்னா அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோ பாருங்க பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறதும் இருக்கும், சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இங்க பாருங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து அவைலபிளா இருக்கு. சரியா? கிளியரா? சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட்ரா. ஓகே, சோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஓகே, சோ எனக்கு நீங்க எல்லாம் ஒரு விஷயம் தான் பண்ணணும். இந்த கிளாஸ்ல யாருமே நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே நானு பிடிஎஃப் உங்களுக்கு நானு கொடுத்துட்டேன். அதான் பிடிஎஃப் இருக்கே, நான் ஏன் கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கிளாஸ் கவனிச்சீங்கன்னா எந்த டேர்ம் என்ன, சோ தட் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு புதுசா ப்ராப்ளம் கேட்டால் கூட யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ். ஓகே? ஏன் நம்ம ப்ராப்ளம்க்கு ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன் நம்ம ப்ராப்ளம்க்கு ஒரு அதிக ஃபோக்கஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா பிகாஸ் கம்பல்சரியில நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. எவ்ரி இயர் எய்தர் 2 மார்க் கம்பல்சரி ஆர் 3 மார்க் கம்பல்சரி நமக்கு ப்ராப்ளம்ஸா தான் இருக்கு. சரியா? ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணலாம்னா எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல தீ மின்னல பறக்க விடுங்க. சரியா? ஓகே, ஸ்லைடு எப்படி இருக்கு? எனக்கு போர் அடிச்சது, கருப்பு 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 பேக்ரவுண்டும் போர் அடிக்குது, வெள்ளை பேக்ரவுண்ட் இங்க தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம வந்து பிங்க் வயலட் எல்லாம் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, சோ கேன் வி ஆல் பிகின்? சோ ஃபுல் லைவ் கிளாஸ் ஜஸ்ட் சம கூலா சம சில்லா கவனிங்க, சோ தட் நீங்க வந்து எல்லா ஃபார்முலாவையும் இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, ரெடியா? பக்கா? தீ மின்னல் போட்டாச்சா? எஸ் எஸ், தீ மின்னல் டெலிகிராம்ல நான் அனுப்பி விட்டுறேன், டோன்ட் வரி, நான் அனுப்பி விட்டுறேன். ஓகே, இந்த பிடிஎஃப் சேர்த்து அனுப்பி விட்டுறேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்டர் 6 ஃபார்முலா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ சாப்டர் 6 உடைய ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே, லைட்டா பென் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் காட்ட போற ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா டென்சிட்டி ஃபார்முலா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்து என்னது? டென்சிட்டி ஃபார்முலா. சோ டென்சிட்டி உடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா rho equal to nm divided by a cube na. சரியா? இதுல ஒவ்வொரு டேர்ம்ஸும் நான் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும் தம்பிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இதுல ஒவ்வொரு டேர்ம்ஸும் நான் என்ன அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரியா? ஓகே, சோ இதுல a அப்படிங்கிற டேர்ம் வந்து என்ன தெரியுமா? a அப்படிங்கிற டேர்ம் வந்து இட் இஸ் எட்ஜ் லென்த். ஓகே, a அப்படிங்கிற டேர்ம் வந்து என்னது? edge, எட்ஜ் லென்த்.
ஓகே, அதுக்கப்புறம் Na அப்படிங்கிற டேர்ம் வந்து என்னது? Na அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அவோகாட்ரோ நம்பர். அவோகாட்ரோஸ் நம்பர். அவோகாட்ரோ நம்பர் வந்து என்னது? எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லணும். ஒரு சில விஷயம் நான் உங்களை சொல்ல சொன்னா நீங்க தான் சொல்லணும். ஓகே, what is this m? m is molar mass. m is molar mass. And what is this n? n is number of atoms. n வந்து என்னது? number of atoms. ஓகே, சோ இதுல என்ன இப்ப பேரியம் கொடுத்திருக்காங்களா, கால்சியம் கொடுத்திருக்காங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, அதை வச்சு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? how are we going to find the லைவ் பிரேக் ஆயிட்டே இருக்கா? ஐயோ அப்படியா? லைவ் பிரேக் ஆகுதா? இல்லடா, கரெக்டா தான் இருக்கு. ஏய், லிசன் பண்றீங்களா? Are you all listening or not? No. யாருமே ஆன்சரே பண்ண மாட்டீங்களே. யாருமே ஆன்சரே பண்ண மாட்டீங்களே. என்னாச்சு? லைவ் பிரேக் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சா? PDF அப்படியே எடுத்துட்டு போனீங்கன்னா no use at all. ஒன்லி PDF எடுத்துட்டு போறதுல ஒரு யூஸும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாதி டிக்கெட் வந்து PDF எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஐ எம் ஹாப்பி தான். ஏன்னா வெறும் PDF மட்டும் நீங்க டவுன்லோட் பண்றதுனால ஒரு பயனும் இல்லை ராசா. புரியுதா? நீங்க கிளாஸ் கவனிச்சாதான் இதுல ஒவ்வொன்றும் கொஸ்டின் கேட்கறப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும்னு வந்து தெரியும். 6.023 into 10 to the power 23. வெரி குட். அவகாட்ரோ நம்பர் வந்து என்னது? 6.023 into 10 to the power 23. ஓகே, இப்போ இந்த n உடைய வேல்யூவை நான் வந்து கொண்டு வரேன். சி, இங்க n இருக்குல்ல, nங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் திக்னஸ் பெருசு பண்ணிடலாம். சோ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அது வந்து என்னது? n. n ஃபார் சிம்பிள் கியூபிக் BCC and FCC என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் சிம்பிள் கியூபிக் என்ன வரும்? பாடி சென்டர்ட் கியூபிக் என்ன வரும்? அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் கியூபிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1. பாடி சென்டர்ட் கியூபிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் 2. ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் 4. இஸ் தட் கிளியர்? இப்போ நமக்கு क्वेश्चनல சிம்பிள் கியூபிக்குன்னு கொடுத்திருந்தாங்கன்னா இங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இடத்துல 1 வரும். பாடி சென்டர்ட் கியூபிக்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2. ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இட் இஸ் 4. ஓகே, இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் புரிஞ்சுதா? இதே நேரத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன். ஓகே, கான்ட்ரிபியூஷன் இது வந்து ஃபார்முலா ஷீட்ல இருக்காது, ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் வந்து ஏன் தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கார்னர் ஆட்டம் உடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? பாடி சென்டர், ஒரு பாடியுடைய சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் உடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு ஃபேஸ் உடைய சென்டர்ல இருக்கக்கூடிய கரெக்டா, ஃபேஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம் உடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அதாவது கார்னர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் எத்தனை யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும் அதான் கேக்குறாங்க. சரியா? கார்னர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் எத்தனை யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும்? தமிழ்ல தான் சொல்றேன்டா. ஓ, தமிழ் மீடியத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு தமிழ் மீடியத்துல எனக்கு சொல்ல தெரியலடா, எனக்கு சாரி. ஃபாஸ்டா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டம் 8 பேர் கூட ஷேர் ஆகி இருக்கும். அப்ப 1/8 இஸ் த கான்ட்ரிபியூஷன். பாடி சென்டர்ல இருக்கிறது அந்த ஒரு பாடியோட சென்டர்ல மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். அப்ப அது வந்து என்னது? 1/2. ஃபேஸ் சென்டர்ல இருக்கிறது 1 தான். அது ஒண்ணுக்குள்ளதானே இருக்கும், ஷேரே ஆயிருக்காது. ஃபேஸ் சென்டர்ல இருக்கிறது 2 யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்கும். அப்ப அதோடைய கான்ட்ரிபியூஷன் 1/2. ஓகே, சோ நம்ம இப்போ டென்சிட்டி படிச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பார்க்க போறேன்? பேக்கிங் எஃபிஷியன்சி.
Okay, so what is packing efficiency? எவ்வளவு எஃபிஷியன்ட்டா வந்து நம்ம பேக் பண்றோம். ஓகே, எது எதுல? சிம்பிள் கியூபிக்ல, பாடி சென்டர்ட் கியூபிக்ல அண்ட் தென் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்ல. சரியா? இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. பேக்கிங் எஃபிஷியன்சி வீடியோ பிரேக்கிங்கா? வீடியோ யார் யாருக்கெல்லாம் கிளியரா வருது சாட்ல சொல்லுங்க. கிளியரா தாண்டா இருக்கு, ஏண்டா பண்றீங்க? கிளியரா தான் இருக்கு. சோ கவனிங்க கவனிங்க. ஓகே, ஆமா, அப்ப கவனிக்கலாம் கரெக்டா. சரியா? சோ பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து என்னது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வாய்டு ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து எம்டி ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? வாய்டு ஸ்பேஸ் இஸ் எம்டி ஸ்பேஸ். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் ரேடியஸ். நெக்ஸ்ட் இஸ் ரேடியஸ். ஓகே, சோ இப்ப வந்து கவனிச்சீங்க அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணணுமா? ஆஃப் பண்ணி பாக்குறேன். யூடியூப் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா கிளியரா வந்துருச்சா? ஓகேவா? ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணிட்டேன். கிளியரா தெரியுதா? ஓகே, சோ சிம்பிள் கியூபிக் 52.38. ஃபாஸ்டா எழுதுங்க. 52.38. இப்போ 100ல இத மைனஸ் பண்ணி சொல்லுங்க. வாய்டு ஸ்பேஸ் என்ன? 100ல மைனஸ் பண்ணி சொல்லுங்க. 47.62. 47.62. ஓகே, இப்ப பாடி சென்டர் கியூபிக்கு வாட் இஸ் த பேக்கிங் எஃபிஷியன்சி? 68%. ஓகே, 68%. அப்போ வாய்டு ஸ்பேஸ் வந்து என்னது? 32%. 100ல மைனஸ் பண்ணிக்கணும். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கு நம்மளோட பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன? 74%. ஓகே, அப்போ வாய்டு ஸ்பேஸ் வந்து என்னது? 26%. ஓகே, கிளியரா? சூப்பர். இப்போ ரேடியஸ் ஃபார்முலா தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ல இந்த ரேடியஸ் பேஸ்டு क्वेश्चन வந்து ரொம்பவே வந்து ஈஸி. ஓகே, சோ அதனால வந்து நிறைய क्वेश्चंस வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. சோ ஃபோக்கஸோட கவனிங்க. ஓகே, சோ ரேடியஸ் r which is equal to a/2. ஏங்கிறது என்னது? எட்ஜ் லென்த். ஏங்கிறது என்னது? எட்ஜ் லென்த். நம்ம இங்கே பார்த்தோமே, ஏங்கிறது வந்து என்னது? எட்ஜ் லென்த் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அண்ட் பாடி சென்டர் கியூபிக் √3/4a. √3/4a. ஓகே, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் a√2/4. ஓகே, a√2/4. சரியா? கிளியரா? சோ இதுதான் நம்மளுடைய 3 ஃபார்முலா ஆஃப் ரேடியஸ். சோ நம்ம சாப்டர் 6 வந்து முடிச்சிட்டோம். யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? 12th portion இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா 11th முடிக்காம 12th வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எஸ்,
எஸ் கேக்குதா கேக்குதா n அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு ஸ்பியர்ஸ். ஓகே, அப்போ ஆக்டாஹீட்ரல் வாய்ட். அப்போ ஆக்டாஹீட்ரல் வாய்ட் வந்து என்னது? அதே n தான். ஓகே, அண்ட் தென் டெட்ராஹீட்ரல் வாய்ட் என்னது? டெட்ராஹீட்ரல் வாய்ட் வந்து என்னது? 2n. ஓகே, சோ ஆக்டாஹீட்ரல் வாய்ட் வந்து n அப்படின்னா டெட்ராஹீட்ரல் வாய்ட் வந்து என்னது? 2n. சரியா? 2n. இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? சாப்டர் 7 போலாமா? Can we go to chapter 7? Okay, very good. So let's start with chapter 7. அதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான ஃபார்முலா மட்டும் தான் நான் நடத்துறேன். சாப்டர் 7. ஓகே, யா. சோ இப்போ சாப்டர் 7ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது அப்படின்னா ரேட் லா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா வாட் இஸ் திஸ் ரேட் law. Okay, so rate law அப்படிங்கிறது it is directly proportional to number directly proportional to the reactant. Okay, அப்போ ஒரு rate law வந்து நமக்கு எப்படி இருக்கும்? Rate law R which is equal to rate constant K. Rate constant K, initial concentration A, B. Initial concentrations, okay. அதுடைய பவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா order of the reaction. அதுடைய பவர்ல வந்து order of the reaction. Okay, புரிஞ்சுதா? இப்போ இதுல K அப்படிங்கிறது வந்து என்னது? K அப்படிங்கிறது தான் வந்து rate constant. K தான் வந்து என்னது? Rate constant. ஓகே, AB லாம் வந்து என்னது? AB லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய ரியாக்டன்ட். AB லாம் வந்து என்னது? இங்க இருக்கக்கூடிய ரியாக்டன்ட். M, N இதெல்லாம் வந்து என்னது? M, N எல்லாம் வந்து என்னதுப்பா? They are all order of the reaction. They are order of the reaction. So ஒரு rate lawல நம்ம reactant concentration உடைய பவர்ல இருக்கிறது தான் வந்து என்னது? Order of the reaction. Reactant concentration உடைய பவர்ல இருக்கிறதா வந்து என்னது? Order of the reaction. ஓகே, சூப்பர். இப்போ எனக்கு வந்து ரேட் லா முடிஞ்சது. ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னது? ஜீரோ ஆர்டர் என்னது? நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன பார்க்க போறேன்? ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் படிக்க போற ஃபார்முலா வந்து எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. அடுத்த ஃபார்முலா வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா K which is equal to 2.303 by T 2.303 by T into log of A0 by A. A0 by A. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து என்ன வரும்? K equal to A0 minus A divided by T. A0 minus A divided by T. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க A0 அப்படிங்கிறது வந்து என்னது? A0 is initial concentration. Initial concentration. A அப்படிங்கிறது வந்து என்னது? A அப்படிங்கிறது வந்து மிச்சம் ரிமைனிங் கான்சென்ட்ரேஷன். ரியாக்ட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்ரியாக்டடா எவ்வளவு இருக்கும் அது? அப்ப நான் அன்ரியாக்டட் கூட எழுதலாம். அன்ரியாக்டட் கான்சென்ட்ரேஷன். ஓகே, அன்ரியாக்டட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் T is டைம். ஓகே, அதேதான் செகண்ட் ஆர்டர் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா half life of first order and zero order. half life அப்படின்னா வந்து என்னது? ஒரு ரியாக்ஷன்ல பாதி ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுமோ அதுதான் வந்து
half life. Say for example, எனக்கு ஸ்டார்டிங்ல 100 moles ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அது 50 moles ஆவறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அதுதான் T half. அந்த 50 moles 25 moles ஆக எவ்வளவு டைம் எடுக்கும்? அது செகண்ட் T half. அந்த 25 moles அதுல பாதி 12.5 moles ஆவறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அதுதான் தேர்ட் T half. சோ ஒரு கான்சென்ட்ரேஷன்ல பாதி ரியாக்ட் ஆக how much time will it take? Okay, அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as half life of the reaction. Okay, so இந்த half life வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து zero order, sorry, first வந்து first order reaction, first order reactionக்கும் நம்ம வந்து படிப்போம். அதே நேரத்துல zero order reactionக்கும் நம்ம வந்து படிப்போம். சரியா? Okay, so for first order reaction, what is the half life? First order reactionக்கு half life வந்து என்னது? T equal to 0.6932 divided by K. 0.6932 divided by K. K ங்கிறது என்னது? Rate constant. Okay, இதுவே zero orderக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா T, which is அதாவது T ங்கிறது T half, A0 divided by 2K. A0 ங்கிறது initial concentration divided by 2K. சரியா? divided by 2K. Okay, next வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது வந்து Arrhenius equation. Okay, நம்ம next பார்க்க போறது வந்து என்னது? Arrhenius equation. Somebody is coming. யார் அது? வாங்க. கெமிஸ்ட்ரி படிக்க வந்திருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி படிக்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. Yes. So, Arrhenius equation. So, Arrhenius equationல temperature, two different temperaturesல இருக்கு அப்படிங்கிறப்போ வேற ஃபார்முலா. சரியா? இப்ப நம்ம வெறும் ஒரு டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். So, K which is equal to A into e power minus EA by RT. Okay, இதே நமக்கு two different temperature இருக்கு அப்படின்னா log K2 by K1 which is equal to log K2 by K1 which is equal to EA by 2.303 or T2 minus T1 by T1 T2. இதுல EA மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னு தெரியணும். கரெக்டா? EA அப்படிங்கிறது வந்து it is activation energy. activation energyனா என்ன? ஒரு ரியாக்ஷன் நடக்க எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? ஒரு ரியாக்ஷன் நடக்க எவ்வளவு எனர்ஜி வந்து தேவைப்படும்? அதுதான் என்னது அப்படின்னா activation energy. சரியா? இப்ப K1 K2ங்கிறது two different rate constant, T1 T2 அப்படிங்கிறதும் two different time, sorry, temperature. R அப்படிங்கிறது வந்து என்னது? R வந்து gas constant. Rங்கிறது வந்து gas constant. ஓகே, இப்போ இதுல வந்து சொல்லுங்கப்பா, இங்க A மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா? இதுல A வந்து என்னது அப்படின்னா frequency factor or collision frequency factor or collision frequency அப்படின்னு வந்து சொல்லுவோம். Is that clear? clear-ஆ புரிஞ்சுதா? சோ நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே, டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். Is that clear? நெக்ஸ்ட் போலாமா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லல்ல? chapter 8 போலாமா? Yes. So let's go to chapter 8. Okay, problem தேவைப்படுற ஃபார்முலாஸ் மட்டும் தான் சொல்றேன். chapter 8. Okay, come on. So chapter 8ல நம்ம first பார்க்கக்கூடிய ஃபார்முலா வந்து என்னது? pH
POH and the relation between pH and POH. Okay. So இங்க வாங்க pH உடைய formula வந்து என்னது? So pH which is equal to minus negative logarithm of base 10 hydronium ion concentration H3O+. Okay. இப்ப POH வந்து என்ன formula? POH which is equal to minus logarithm of base 10 minus logarithm of base 10 OH minus hydroxide ion concentration. இப்போ pH க்கும் POH க்கும் என்ன relation? pH plus POH which is equal to 14. Okay. pH plus POH which is equal to 14. Yes, Trichyல Vedantu Learning Center இருக்குடா. Vedantu Learning Center Trichyன்னு போட்டாலே உங்களுக்கு Google Map வரும் பாருங்க. Okay? Yeah. இப்போ நம்ம next என்ன பார்க்க போறோம் அப்படினா degree of dissociation. Okay? So, pH, POH எல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியும். கரெக்ட்டா? Okay. இப்போ நான் next வந்து என்ன பார்க்க போறேன்? Degree of dissociation. Degree of dissociation. Degree of dissociation how will we represent? Alpha அப்படின்னு வந்து நம்ம represent பண்ணுவோம். Alpha அப்படின்னு. So alpha which is equal to root of Ka by C. இதுதான் Oswald's dilution law அப்படின்னு வந்து சொல்லுவோம். Okay, Oswald's dilution law அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்து C அப்படிங்கிறது வந்து என்னது? C அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா concentration. C வந்து என்னது? Concentration. Okay. Ka வந்து என்னது? Ka அப்படிங்கிறது வந்து dissociation constant. Dissociation constant of acid. Acid உடைய dissociation constant. C அப்படிங்கிறது வந்து concentration. C அப்படிங்கிறது வந்து என்னது? Concentration. Okay. புரிஞ்சுதா? சரி. இப்போ இது வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னு வந்து தெரியுது. கரெக்ட்டா? ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனோ இல்லனா ஹைட்ராக்சைடு அயான் கான்சென்ட்ரேஷனையோ கண்டுபிடிக்க சொன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஓகே. So when I have to find the hydrogen ion concentration or else if I have to find the hydroxide ion concentration அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்? So this hydrogen ion concentration is given by hydrogen ion concentration கவனிங்க root of Ka into C அது அங்க Ka divided by C ல இங்க Ka into C. ஓகே. இப்போ இங்க OH அயானுக்கு root of Kb into C. Kb ங்கிறது dissociation constant of base. ஓகே. Of base. ஓகே. இப்போ ionic product of water Kw என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? Ionic product of water Kw. Ionic product of water Kw. Ionic product of water Kw is given by hydronium ion and hydroxide ion. சரியா? என்னப்பா வரும் நமக்கு? Is given by H3O plus hydronium ion concentration into hydroxide ion concentration. So, standard conditionsல நீங்க இதை எடுத்துக்கிறப்போ இதோடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா வரும் நமக்கு? இதை மறந்துடவே கூடாது. 1 into 10 to the power minus 14. 1 into 10 to the power minus 14. ஓகேவா? புரிஞ்சுதா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம Henderson-Hasselbalch ஈக்குவேஷனை வச்சு acidic buffer and basic bufferக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெரிவேஷன் வந்து என்னது அப்படின்னா Henderson-Hasselbalch. ஸ்பெல்லிங் கரெக்டா? HASSEL Hasselbalch.
Henderson-Hasselbalch equation. Okay, for என்ன ரெண்டு ஈக்குவேஷன் இதுல வந்து நமக்கு வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்னது அப்படின்னா அசிடிக் பஃபருக்கு pH. அசிடிக் பஃபர். பஃபர்னா என்ன? எந்த ஒரு சொல்யூஷன் அதுடைய pH வந்து மாத்திக்காதோ அதுதான் அசிடிக் பஃபர். ஓகே, இதே பேசிக் பஃபர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? எந்த ஒரு பேஸ் அதுவும் தன்னுடைய pOH மாத்திக்காதோ அதுதான் வந்து பேசிக் பஃபர். ஓகே, எஸ். So acidic buffer la what is the formula for pH? And Henderson-Hasselbalch equation padi what is the formula for pOH? pH is given by pKa plus log of pKa plus log of salt by acid. Okay, salt by acid. Okay, அடுத்து pOH which is equal to pKa க்கு பதிலா Kb. இங்க எப்படி Ka? acid na H acid na Ka, base na Kb. Okay, pKb plus log of okay salt by base. Salt by base. சரியா? புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் பார்க்க போறோம். இப்போ இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? நீங்க யாராச்சும் நீங்க உங்க கைப்பட நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் தான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுவே வந்து ஃபைன் தான். யோத்தன் என்ன கடிச்சிட்டே இருக்கும், குடிச்சு வெளில விட்டுவேன். இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? ரைட்டிங் நோட்ஸா? வெரி குட்ரா, நைஸ். அதான் நம்ம கைப்பட நோட்ஸ் எழுதிட்டோம்னா வந்து பெஸ்ட். ஏன்னா என் நோட்ஸ்ல இருக்கும், பட் இவ்வளோ டீடைல்டா வந்து நான் எழுதியிருக்க மாட்டேன். ஓகே, அது லாஸ்ட் மினிட் ரீகாலுக்கு சூப்பரா வந்து இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து வந்து ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸுக்கும் வீக் ஆசிடுக்கும். ஓகே, ஸ்ட்ராங் பேஸுக்கும் வீக் ஆசிடுக்கும். 12th பசங்களுக்கு தீமினல் பேட்சுக்கு நீங்க எப்போ வருவீங்க? வருவேன். இந்த கரண்ட் 12th பசங்கள கரையேத்திட்டு தான் நான் வருவேன், கரையேத்தாம நான் வர மாட்டேன். ஓகே, 11th பசங்களுக்கு இருக்கிற ஒரு இது வந்து 12th பசங்க கிட்ட வந்து இல்ல. அது வந்து எனக்கு தெரியும், ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு ஆயிடுவீங்க. சரியா? அப்படி ஆகாம பாத்துக்கோங்க. சரியா? அப்படி ஆகாம பார்த்து கொள்ள வேண்டியது தங்களது கடமை. ஓகே, ஓகே, யா. சோ ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். அடுத்து வந்து நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா அதேதான்
இருந்தாலும் நான் இதுல எழுதிடுறேன். ஓகே, weak acid and weak acid and weak base. Okay, then hydrolysis of salt of அவ்வளவுதான், ரெண்டு தானா? strong base weak acid, strong acid weak base, அதை விட்டுட்டோம். strong acid weak base. ஓகே, யா. சோ இப்ப இதோடைய ஃபார்முலாவை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து யாரு? அது வரைக்கும் பிரகாஷ் சார் வருவாருடா உங்களுக்கு. ஓகேவா? பிரகாஷ் சார் டீச் பண்ணுவாரு. வாங்கப்பா. இப்ப இதுல வந்து ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் ஆசிட் என்னது? KH into KA equal to KW. Okay, KH into KA which is equal to KW. Okay, and then இங்க pH நீங்க எப்படி calculate பண்ணுவீங்க? So pH which is equal to 7 plus half of pKa. 7 plus half of pKa plus half into log C. Okay, half into log C. சரியா? இப்ப hydrolysis of salt of weak acid and weak base சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா weak acid and weak baseல KH into KB, KA into KB into KH மூணுமே KW. KH, KA, KB which is equal to KW. ஓகேவா? இப்போ இதுல pH நீங்க calculate எப்படி பண்ணுவீங்க? So pH is given by 7 plus half of pKa. 7 plus half of pKa. Okay, and then minus half pKw. Minus half pKw. Okay, புரிஞ்சுதா? இது வந்து weak acid and weak base-க்கு. Salt of strong acid and weak base-க்கு வந்து என்ன வரும்? Salt of strong acid and weak base-க்கு என்ன வரும்? KH into KB equal to KW. KH into KB equal to KW. Okay, இப்ப நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா we need to find what is the value of pKw. Sorry, pH. pH வந்து என்னது? So pH which is equal to 7 minus half pKb. 7 minus half pKb. Okay, minus half log C. Minus half log C. Okay, is that clear for each and every one of you? Clear? Notes எடுக்கிறவங்களா எடுத்தாச்சா? நோட்ஸ் எடுக்கிறவங்களா எடுத்தாச்சா? அடுத்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. அது வந்து என்னது அப்படின்னா solubility product. ஓகே, அடுத்த ஃபார்முலா வந்து என்னது? solubility product. ஓகே, so what is this solubility product? அது நம்ம எப்படி எழுதுவோம்? KSP ன்னு எழுதுவோம். So KSP which is equal to அந்த solubility product நான் S அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா பவர்ல என்ன இருக்கு அது இங்கேயும் வந்துரும். So MS the whole power M. அந்த ரியாக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதுதான். So reaction coefficient. அப்ப NS the whole power N. ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும். நேத்து கூட நம்ம சால்வ் பண்ணோம் நிறைய. ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா வந்து என்னது? ஹைட்ராலிசிஸ் கான்ஸ்டன்ட்.
hydrolysis constant என்ன ஃபார்முலா KH hydrolysis constant அப்படிங்கிறது வந்து என்னது KH okay which is equal to KW which is equal to KW by KA KW by KA okay சரி மேம் இங்க வந்து நீங்க PKA PKB லாம் சொன்னீங்களே மேம் எப்படி மேம் இந்த PKA PKB லாம் கண்டுபிடிக்கிறது நல்லா கவனிங்க PKA which is equal to minus log KA okay PKB which is equal to minus log KB PKA which is equal to minus log KA PKB which is equal to minus log KB okay எழுதியாச்சா சோ இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலா யாரெல்லாம் எழுதிட்டீங்க யாராச்சும் எழுதிட்டு இருக்கீங்க பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எழுதியாச்சா வேதாந்தா ஆப்ல PDF வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த செஷன் போறீங்கல்ல பாஸ்ட் போங்க சோ பாஸ்ட்ல போயிட்டு நோட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா you will be having the PDF பாஸ்ட்ல போயிட்டு நோட்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா you will be having the PDF okay yeah so chapter 9 போலாமா வாங்கப்பா okay so chapter 9ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து specific conductance okay first நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்து என்னது it is specific conductance so இந்த specific conductance எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கப்பா காப்பா நீங்க வந்து சொல்லிக்கலாம் which is K okay which is K so the kappa kappa K which is equal to 1 by R into L by A 1 by R into L by A okay இதுல இந்த R அப்படிங்கிறது வந்து என்னது what is this R R என்பது resistance Rங்கிறது வந்து என்னது resistance okay A அப்படிங்கிறது வந்து என்னது A அப்படிங்கிறது வந்து it is area of cross section area of cross section L அப்படிங்கிறது வந்து என்னது Lங்கிறது வந்து length இந்த L by A அப்படிங்கிறது வந்து என்னது L by A அப்படிங்கிறது வந்து it is cell constant L by A அப்படிங்கிறது வந்து என்னது it is cell constant okay சரி இதுடைய யூனிட் வந்து என்னது யூனிட் is Siemens per meter okay Siemens per meter ஓகேவா சரியா வெரி குட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் பார்த்துட்டோம் நான் நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா மோலார் கண்டக்டன்ஸ் ஓகே அடுத்த ஃபார்முலா வந்து என்னது நெக்ஸ்ட் இஸ் மோலார் கண்டக்டன்ஸ் ஓகே சோ மோலார் கண்டக்டன்ஸ் வந்து நம்ம
இப்படிதான் எழுதும் del lambda என்ன சொல்லுவீங்களோ சொல்லிக்கலாம் m which is equal to இந்த specific conductance காப்பா இருக்கு இல்லையா into 10 to the power minus 3 10 to the power minus 3 divided by m அவ்வளவுதான் okay divided by m இதுல இந்த kங்கிறது specific conductance okay m வந்து என்னதுன்னா molarity m வந்து என்னது m is molarity okay இப்போ இதுடைய யூனிட் வந்து என்னது what is the unit what is the unit சொல்லுங்கப்பா லோடிங்கா Siemen meter square per mole very good Siemen meter square per mole Siemen meter square per mole okay அமரா பேட்ச் வரும் okay yeah next நம்ம பார்க்க போறது equivalent conductance okay next நம்ம பார்க்க போறது equivalent conductance okay so equivalent conductance வந்து என்னப்பா இதேதான் gamma lambda நம்ம வந்து சொல்லலாம் கரெக்ட்டா which is equal to okay சரியா which is equal to kappa என்னது specific conductance into 10 to the power minus 3 into 10 to the power minus 3 divided by அங்க molarity போட்டோம்ல அதுக்கு பதிலா normality அதுக்கு பதிலா நமக்கு வந்து என்ன இருக்கும் we will be having normality okay அதுக்கு பதிலா வந்து normality okay so what is the unit equivalent conductance உடைய unit வந்து என்னது what is the unit here yes Siemen meter square okay Siemen meter square இங்க இருந்து நம்ம கிராம் equivalent அப்படிங்கனால gram per equivalent okay per gram equivalent power minus 1 சரியா ஓகேவா கிளியரா சூப்பர் so next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா E naught of cell okay standard electrode potential okay E naught of cell E naught nernst equationல நம்ம படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா nernst equationல நம்ம வந்து படிச்சிருக்கோம் கரெக்ட்டா so E naught of cell which is equal to standard electrode potential is given by என்னது oxidation potential plus reduction potential oxidation potential plus reduction potential okay அடுத்து இது வந்து nernst equationல நம்ம வந்து என்னன்னு படிச்சோம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க திருப்பியும் ஆஃப் பண்ணுங்கன்றீங்க திருப்பி வேணா அதை கிளிக் பண்றேன் மாத்திட்டேன் ஓகேவா E naught of cell நம்மளுடைய nernst equation சொல்லுங்கப்பா E cell nernst equation E cell which is equal to E naught of cell standard electrode potential minus 2.303 RT Rங்கிறது வந்து gas constant T ங்கிறது வந்து temperature divided by N அப்படிங்கிறது வந்து number of electrons okay and F அப்படிங்கிறது வந்து Faraday 1 Faraday அப்படிங்கிறது 96,500 coulomb okay into log product உடைய concentration divided by number reactant உடைய concentration product உடைய concentration by reactant உடைய concentration இப்போ இதுல நான் ஒரு standard values எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் standard values எல்லாம் நான் வந்து substitute பண்ணிக்கிறேன் என்ன மேம் standard values அப்படினா R க்கு வந்து 8.314 டெம்பரேச்சருக்கு 293 ஃபாரடேக்கு 96,500 இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 0.0 ஈஸிலி மைனஸ் தான் இங்க எதுக்கு நான் ஈக்குவல் டு போட்டேன் கரெக்டா தான் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் 0.0591
0.0591 divided by n into log of product by reactant. Product by reactant. Okay. Yes. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா Faraday's first law. 7th வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? Unit 7 வந்து நான் என்ன பண்ண போறேன்? Faraday's first law. Faraday's first law. What is Faraday's first law? Mass deposited which is equal to directly proportional to the charge. Okay? Mass is directly proportional to charge. அப்போ அந்த proportionality symbol remove பண்றப்ப எனக்கு நானு Z அப்படிங்கிறது கொடுக்கிறேன். Charge உடைய ஃபார்முலா வந்து I current into time. Okay? So Z அப்படிங்கிறது வந்து என்னது? What is this Z? என்ன கான்ஸ்டன்ட் பா? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. I வந்து என்னது? Current. Okay? T வந்து என்னது? Time. What is this Z? So, இந்த Z எப்படி calculate பண்ண போறா? அது அடுத்த ஃபார்முலா. கரெக்ட்டா? This Z is given by. This Z is given by. என்னது? Equivalent mass by 96,000. Electrochemical equivalent. Very good. So, Z ங்கிறது வந்து என்னது? Electrochemical equivalent. Electrochemical equivalent. Okay? இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா Z electrochemical equivalent நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? I can find by equivalent mass by 96,500. இங்கே கவனிங்க, equivalent mass divided by 96,500. சரியா? அப்படி இல்லனா molar mass by n into 96,500 or என்னது? molar mass by n into 96,500. n-ங்கிறது number of electrons. n-ங்கிறது வந்து என்னது? number of electrons. Okay? முடிச்சிட்டோம். கடைசி ஃபார்முலா அதுதான் வந்து என்னதுன்னா Faraday's second law. Okay? அடுத்த ஃபார்முலா வந்து என்னது? Faraday's second law. Okay? So what is Faraday's second law? 3 செல் இருக்கு நமக்கு அப்படிங்கிறப்போ அதுல வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய mass is directly proportional to the electrochemical equivalent. Okay? So M1 divided by Z1 which is equal to M2 by Z2 which is equal to M3 by Z3. M1 by Z1 equal to M2 by Z2 which is equal to M3 by Z3. Okay? இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. எனக்கு இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா போச்சு. பட் அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய விஷயம் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயத்தை வந்து I want to teach you. Okay? டன்னா? சரியா? ஓகே கைஸ். சோ செஷன் வந்து எனக்கு சூப்பரா வந்து போச்சு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா PDF வந்து நானு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகே? சோ இன்னும் யாராச்சும் வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே? யார் யாரெல்லாம் வந்து இன்னும் நீங்க PDF வந்து டவுன்லோட் பண்ணலையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. The PDF I have given it in the description. ஓகே? சரிடா. ஓகேடா. சோ தேங்க் யூ. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? அடுத்து யார் யாருக்கெல்லாம் டெரிவேஷன் வேணும், ஆல் டெரிவேஷன் ஒன் ஷாட்ல வேணும், எனக்கு கண்டிப்பா உங்க அட்டெண்டன்ஸை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? சரிடா.